ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட தையல் பயணம் அப்படி தான். நான் ஆரம்பத்தில் தையல் கிளாஸ் போனதுலேருந்து இப்போ ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் என்னென்னலாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷ்னலாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எப்போ வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 10th படிக்கும்போது வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து போனேன். ஸோ எனக்கு வருஷம் வந்து ஞாபகம் இல்லை. 10th படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து போகிறேன். அதில் வந்து எப்போது நம்ம ஸ்கூல் லீவ் விடுவாங்கள்ல, மே மாதம். ஸோ அந்த லீவுக்கு வந்து ஒரு மாதம் நம்ம வந்து டெய்லரிங் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து நான் போகிறேன். ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து வீட்டில் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. அதாவது எங்கள் அம்மா வந்து ப்ராப்பராக கிளாஸ் போய் கற்றுக்கிட்டுலாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது கிடையாது. அவங்களோட ப்ளவுசஸ் எல்லாமே அவங்க தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனால் கிளாஸ் வந்து போனதில்லை. எங்கள் மாமா வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தைக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அவங்கள தைக்கிறத வந்து பார்த்துக்கிட்டே அவங்களாவே வந்து ஸ்டிச்சிங் பண்ண பழகிக்கிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட ப்ளவுஸை வந்து அவங்களாவே தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. வேறு யாருக்கிட்டையும் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கறதுலாம் கிடையாது. ஸோ அவங்க பண்ணுறதுனால எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது. ஸோ ஒரு கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் வந்து தைக்கிறதுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறது, சின்ன ஸ்டிச்சிங் ஒர்க்கு இது எல்லாமே வந்து எனக்கு கிளாஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஸோ அப்போ நான் வந்து இந்த சின்ன அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து தெரியும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நான் 10th படிக்கும்போது நான் கிளாஸ் போகிறேன். அப்போ வந்து எனக்கு நம்ம பேசிக் கற்றுக் கொடுப்பாங்கல்ல, மிஷின் ஆப்ரேட்டு, ஹெம்மிங் ஒர்க்கு, அப்புறம் பட்டுப்பாவாடை, தலையணை உரை. ஸோ இந்த இது இவ்வளோ தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த 1 month வந்து பட்டு பாவாடையும் சட்டையும் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ பேசிக் இது மட்டும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம 11th 12th இந்த கிளாஸு இதெல்லாம் போகிறதுனால அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்டிச்சிங் பக்கமே போகிறதில்ல. ஆனால் வீட்டில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது எங்கள் அம்மா அவங்களோட ப்ளவுஸை வந்து அவங்களே பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ எனக்கு ஏதாச்சும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய ப்ளவுஸை வந்து அவங்க வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கட் பண்ணிவிட்டு என்னை வந்து ஸ்டிச்சிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் வந்து ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கிளாஸ் போகலை, கிளாஸ்லாம் போனதில்லை, ப்ளவுஸ் கிளாஸ்லாம் போனதில்லை. ஆனால் எங்கள் அம்மா வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லும்போது அதை வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். அங்கங்கே மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே மிஸ்டேக் வரும். அப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறத அப்படி பண்ணுறோம். அப்போ அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ஆனாலும் எனக்கு வந்து அப்போது வந்து எங்கள் அம்மா சொல்கிறது ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு. நான் வந்து பண்ணேன். ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து ஓனாக பண்ண தெரியாது. இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. எங்கள் அம்மாட்ட கேட்பேன். எங்கள் அம்மா வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இதை தையி அப்படி தையி இப்படி தையின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து நான் ப்ளவுஸ் வந்து எனக்கு தைக்கிறதுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2016 இல்லை 2017 நான் வந்து கிளாஸ் போகிறேன். அப்போது வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ 2017 வந்து நான் கிளாஸ்க்கு போகிறேன். அப்போது ஒரு 2 month கிளாஸ் தான் போனேன். அப்போது நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு வந்து பேசிக் தெரியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து பேசிக் எனக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரியும். ஸோ அதனால் நான் அதை வச்சு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பேசிக்காக அவங்க அந்த ப்ளவுஸு தான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு வந்து பேசிக்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு என்னது தெரியணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ப்ளவுஸ் தான் நான் வந்து கற்றுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு போனேன். ஸோ ப்ளவுஸில் இருந்து தான் நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிளாஸ் போய் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து 1 by 1 இப்படி பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன நாலேஜ் வந்து இருக்குது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில். பட் இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கிளாஸ் போகிறேன். ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கற்றுக்கிட்டேன். அப்புறமா லைனிங் ப்ளவுஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. உங்களுக்கு எத்தனை ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து கற்றுக்கிட்டோம். அப்புறம் ஒரு டிசைன் பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து ஒரு
சும்மா அந்த நெக்கு டிசைன் மட்டும் ஒரு 2 டிசைன் போல் தான் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பேன் ப்ளவுஸு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு வந்து சரி நான் எனக்கு வந்து கொஞ்சம் சுடிதார் வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, ஏன்னா 2 மந்த் வந்து நம்மளுக்கு பத்தாது. ஸோ 2 மந்த்து ப்ளவுஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து எனக்கு அதுக்கே ஒரு 1.5 மந்த் வரைக்கும் போயிருச்சு ப்ளவுஸு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா சரி நம்ம வந்து சுடிதார் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தேன். ஸோ அந்த கொஞ்ச நாளில் சுடிதாரும் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து நீங்கள் எப்படி இங்கேருந்து பண்ணுறீங்களோ அதே மாதிரி வீட்லேயும் போய் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வீட்லேயும் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இந்த நாலேஜ் வந்து எனக்கு டெய்லரிங் கிளாஸ் போனதுனால எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து கிளாஸ் போனோம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது வந்து ஒரு ஸ்டார்டிங் தான். ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் பண்ணுனா நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ப்ளவுஸ் கிடைக்கும் அதுதான் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். பட் இதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சிங்கோட மெயினே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய ப்ளவுசஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ப்ளவுஸு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் கஸ்டமர் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம புதுசாக ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா எனக்கு வந்துச்சு ஆரம்பத்தில் எனக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துருந்து. ஒரு பேட்டர்னா ஒரு டிசைனா அதை எப்படி வந்து பெர்ஃபெக்டாக வைக்கணும், ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஆரம்பம் ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆரம்பத்தில். பட் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நம்ம வந்து கற்றுக்கிட்டு ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து கன்சீவ் ஆகி குழந்த பிறந்து ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் நடக்க குழந்த இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை நிறைய பேர் சொன்னாங்க. அதையும் கேட்டு நான் வந்து ஸ்டிச்சிங்கை விட்டேன். ஒரு 4-5 இயர்ஸாக இந்த மாதிரி பசங்களை பார்க்குறது வீட்டு வேலை ஸோ இந்த மாதிரி வந்து 4-5 இயர்ஸாக நான் என்னோட ஸ்டிச்சிங் ஒர்க்கை வந்து பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் யாராச்சும் ஸ்டிச்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்டிச்சிங்கை வந்து விட்டுறாதீங்க. உங்களால் ரெகுலராக பண்ண முடியலனாலும் இடையில வந்து நீங்கள் அப்பப்போ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து மறக்காமல் இருக்கும். எனக்கு நான் 4-5 இயர்ஸு அதிகமாகவே இருக்கும், 6 இயர்ஸ் கிட்ட நான் எனக்கு ஸ்டிச்சிங்கே வந்து தொடவே இல்லை. சுத்தமாக எனக்கு ஸ்டிச்சிங் மறந்தே போச்சு. எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே எனக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. நான் அப்போ புதுசாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு வந்து 3 பசங்க. ஸோ நான் 2வது பொண்ணு பிறந்து கொஞ்ச நாளே நான் வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நம்ம ஆரம்பத்தில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து வருது. ஆரம்பத்துலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐயோ நம்ம எதுக்குடா விட்டோம், மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்மளோட ஒரு இந்த டேலண்ட்டை நம்மளே வந்து தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் 3வது கன்சீவ் ஆனேன். எல்லோரும் வந்து ஸ்டிச் பண்ணாதுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ரெகுலராக கண்டினியூ பண்ணேன். ஒன்றும் ஆகாது, நம்மளோட ஒரு ஒர்க்கை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அது மறந்தும் போகாது, ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் என்னோடய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ரெகுலராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி நான் கண்டினியூவாக இது வரைக்கும் நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த என்னோடய பொண்ணு 3வது பொண்ணுக்கு இப்போது ஒரு 5 இயர்ஸ் ஆக போகுது. 5 இயர்ஸ் வந்து அதாவது 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் நான் வந்து ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஏன்னா ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், போக தான் மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ கிட்டத்தட்ட என்னோட ஜேர்னி வந்து 2016 ஸ்டார்ட் ஆனது. இப்போ 2026 ஆகுது, 10 இயர்ஸ் ஆகுது. இடையில நான் ஒரு 4-5 இயர்ஸ் நான் வந்து விட்டதுனால தான் என்னோட ஸ்டிச்சிங் ஒர்க்கில் வந்து பெண்டிங் ஆகி எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து வரும். இப்போ வரைக்கும் எனக்கு மிஸ்டேக்ஸ் தான் வரதான் செய்யுது. நான் அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னோட ஜேர்னியில் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. நான் அதை வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டிச்சிங் ஜேர்னி. உங்களோட ஸ்டிச்சிங் ஜேர்னிலாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டிச்சிங் ஒர்க்குங்கிறது ஒரு சின்ன லேர்னிங் கிடையாது, அது வந்து ஒரு லைஃப் பீரியட். ஸோ அது ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க ரெகுலராக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். பெர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கஸ்டமருக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஸ்டிச்சிங் ஜேர்னி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.